திருடன் போலீஸ் போலீஸ் திருட 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 ஐயோ திருட வந்துட்டான். எது திருடனா? ஐயோ திருடனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ மச்சானுக்கு ஃபோன் பண்ணுங்க. மச்சான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன் அவன் திருடன் சொல்றது நம்பல? நான் நம்பலையே. டேய் அது அந்த நம்பல இல்லடா, வேற நம்பல. நாம அதுக்கு நம்பணும். டேய் அவன் உன்ன நம்பல தான் திருடன் சொல்லிட்டு போறான். நம்பலையா? அந்த நம்பல தான். ஓ அந்த நம்பலையா? அப்ப பயந்துடட்டும். சரி நம்ம போய் வேலைய பாப்போம். ஏன் படிக்கீங்களா பாத்தீங்களா உனக்கு தான் வாடா டேய் திருட 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 வாங்கயா வாங்கயா உள்ள வாடா திருட திருட பாருப்பா உள்ளக்கறானு பாருப்பா திருடனுங்க வெட்டுவா இவனுங்கள வெட்றா 100 ரூபா கொடு. 100 ரூபாய்ப்பா 1000 ரூபாய் தரமா வெட்டுவா இவனுங்கள 1000 ரூபாய் வேணாம் 100 ரூபா கொடு. தரேன் வெட்டுவா இவனுங்கள. யோ பட்டர் மிஸ் தாத்தா என்ன பாரியா? அட பேர புள்ளிங்க. ஆமா இவன் யாரா இது? நாமளா துணி வச்சுதான் மூஞ்சி மூடுறோம், அவன் முடி வச்சே மூடுவான் பொழுது. நீ யாருப்பா? அப்புறம் நான் தான் வெளியே ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவர் தான் திருடனை காட்டுறேன்னு கூப்பிட்டாரு. ஆமா இத பார்த்து நீ என்ன பண்ண போற? அதை எடுத்து ரீல்ஸ் போடுவேன். போட்டா ட்ரெண்டிங் ஆயிருவேன்ல. எப்படியே டேய் இந்த கிழமை ரீல்ஸ் பண்ணலாம் ரீல் விட்டு கூட்டு வந்துக்கறான்டா. நீ ஒண்ணும் போட்டு கிழிக்க வேணாம், கிளம்பு. கூட்டணி வந்துடுறது ஆடி மண்டையும் பாரு. இவன் யாரா? நான் பக்கத்து வீட்டுக்காரங்க திருடன் சொன்னாங்க. அதான் இது வரைக்கும் திருடன் முன்ன பார்த்தது இல்ல, அதான் பார்க்கலாம்னு வந்துட்டேன். திருடனை முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? போய் உன் மூஞ்ச கண்ணால பாரு. வந்துட்டான் போடா, கவுசாயிட்டு போடா. என்னப்பா மூஞ்சி புள்ளா முகமுடி கட்டிக்கிட்டு திருட மாதிரி? நான் பயந்தே போயிட்டேன்பா. பயந்து அப்படியே போக வேண்டியதானே? திரும்பி வந்த என்ன மாப்பிள இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? யோ தாத்தா என் அப்பா 30 டிகிரி மூஞ்சி திருப்பி வச்சு பேசுமே தெரியல, கோவமா இருக்காருன்ட்டு. நான் தாத்தா ஆமா தாத்தா என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, பால் பொங்குச்சான்னு கேட்டு போலான்னு வந்தம்பா. சொல்ல கஞ்ச பிஸ்னரி காசுக்காக தான் வந்திருப்பான். 4 பொங்கல் இன்னைக்கே வந்துட்டான் பாரு. காசுக்காக தான் வந்திருப்பான். 4 பொங்கல் இன்னைக்கே வந்துட்டான் பாரு. எப்பா எதுக்குப்பா இப்ப கோச்சிட்டு வந்த? ஓ எல்லாரும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல தாத்தா இந்த வீட்டை உன் பேர்ல இருந்து என் பேருக்கு எப்படி மாத்திடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே மொத்தம் பிளான் பண்ணி தான் எழுதி வாங்கிட்டேனே. யோ 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 இப்பயா மூஞ்சி பண்ணல பேசுற? நான் எங்கப்பா பேசுறேன்? உன் புள்ளதான் கேட்டான். ஏன் எதுக்கு நீங்க எல்லாம் முகமுடி போட்டு இருக்கீங்க? அதுவா தாத்தா நாங்க பிளான் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். ஓ சூப்பர்ப்பா. யோ பட்டர் மிஸ் அவனுக்கு தான் உன்னை கலாய்க்கிறான்னா நீ அதுக்கு பதில் சொல்லுகிற. அடப்பாப்பா நான் என்னமோ வீட்டுக்கு திருடனுங்க வந்து அஜாக் பண்ணிட்டாங்கன்னு பயந்தேன். ஐயோ தாத்தா அது அஜாக் இல்ல, கை ஜாக். மச்சான் அது ஐஜாக்கு. ஏதோ ஒரு ஜாக்கு. ஆனா என்ன இக்கானாலும் இருக்கட்டப்பா. ஆமா இந்த பையன் யாரு? எங்கேயா பாத்துருக்கேனே? தாத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல என் ஒய்ஃபோட அண்ணன். ஓ அப்ப கல்யாண மண்டபத்துல பாத்துருப்ப. ஐயோ தாத்தா எனக்கு தான் கல்யாணமே ஆகலையா, அப்புறம் எப்படி பாத்தீங்க? அடா உன் தங்கச்சி கல்யாணத்துல பாத்துருப்பா. ஆனா தாத்தா என்ன நீங்க எங்க அக்கா கல்யாணத்துல பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்க அக்காக்கு தான் கல்யாண மண்டபத்துல நடக்கலையே. யாரா உங்க அக்கா? தாத்தா என் பொண்டாட்டி தான். ஓ அந்த ஓடி வந்து கல்யாணம் பண்ணால அவளா? ஓடி வந்தெல்லாம் ஒண்ணு கல்யாணம் பண்ணல, பைக்ல வந்தா கல்யாணம் பண்ணா. அடே யாரா அவன் பைத்தியக்காரனாகறான்? நானா ஒண்ணு பைத்தியம் கிடையாது, புத்திசாலிதான். நான் வேணா ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அப்ப நீ கண்டிப்பா பைத்தியக்காரன். யோ என்ன உனக்கு பொங்கல் பைசா வேணும் அவள் தானே? இந்தா. ஏம்பா பொங்கல் சாப்பிட்டு காசு வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன், இப்பயோ துரத்தி வரியாப்பா. தாத்தா உங்களுக்கு இப்ப பொங்கல் தானே வேணும்? வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். எங்கடா போற? காசு தாங்க தாங்க, இடுப்புல தான் இருக்கு. டீஷர்ட் இருக்குங்க எடுத்துக்கிறேன். என்ன தாத்தா? அடா என்னடா பொங்கலை காணோம்? தாத்தா இது காணும் பொங்கல், சாப்பிடு. தாத்தா வந்துட்டீங்க, மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு போங்க. மாட்டு பொங்கலா? அது எப்படி கொண்டாடுவீங்க? ஒண்ணு இல்ல தாத்தா, மாடை அவுத்து விட்டு உங்க பின்னாடி முட்டை விடுவோம், அதான் மாட்டு பொங்கல். ஐயோ பேர பிள்ளைங்களா நீங்க மாட்டை ஏமால விட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? போங்கடா நீங்களும் உங்க வருவோம். தாத்தா தாத்தா டாடா டாடா டாடா. அப்பாடா ஒரு வழியா போயிட்டான். டேய் நீங்க 2 பேரும் என் மகன்றத நிரூபிச்சிட்டீங்கடா. நல்லா சொல்றேன், ஒரு விஷயத்தை கேட்டுக்குங்க. நம்ம சொந்தக்காரனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நம்பிடவே கூடாது. எப்போ நான் ஒன்னே நம்ப மாட்டேன், நம்ம சொந்தக்காரங்களை எப்படி நம்புவேன்? இதெல்லாம் என் நேரம்டா. நல்ல நேரமா கெட்ட நேரமா? உனக்கு போதாத நேரம். ஏன் இப்படி ஏழைங்க வகுத்துல அடிக்கிறீங்க? ஓ இதுக்கு பேர் தான் ஏழைங்க வயித்துல அடிக்கிறதா? ஏன் என் தம்பி அடிக்கிறீங்க? அம்மாடி சும்மா விளையாடிட்டு இருந்தோமா. போய் சொல்றாரு. நல்லா சமாளிக்கிறப்பா, நல்லா சமாளிக்கிறேன். இன்னொரு வாட்டி என் தம்பி அடிச்சிங்க அவ்வளவுதான்.
ஒரு மருமக எந்த வேலையும் செய்யாம ஊருக்கு போயிட்டா, நீ வீட்டுக்குள்ளே இருக்க எந்த வேலையும் செய்ய மாட்டேற. என்னப்பா சும்மா சும்மா நீ வரைக்குமா வீட்டுல இருக்கியா, அது வரைக்கும் சந்தோஷம். அப்ப நீயே நாளைக்கு பொங்கல் வச்சிருமா. என்னது நான் பொங்கல் வைக்கணுமா? எனக்கு பொங்கலே வைக்க தெரியாதே. ஆமா, தட்டு நிறைய பொங்கல் வச்சா சாப்பிட்டு மிளகு வேணா மிச்சம் வைப்பா. இல்லப்பா, எதுக்குப்பா ரிஸ்க்? நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம்ப்பா. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இந்த வருஷம் பொங்கல் வச்சு தரவங்களுக்கு நான் நகை தரலான்னு பார்த்தேன். நகையா? நகையா? சரி, நான் வேலைக்காரி வச்சு அவகிட்ட கொடுத்துக்கிறேன். எப்பா அம்மா செத்து போச்சுன்னு அம்மாக்கு துரோகம் பண்ண பாக்குறியா? அவன் பண்ணாலும் பண்ணுவான். எங்க அம்மா மட்டும் இப்ப இருந்துக்கணும், உன வாயிலே பொக்கு பொக்குன்னு வச்சிருக்கோம். அப்படி இல்லப்பா, வேலைக்காரி வச்சு பொங்கல் வச்சு அவளுக்கு நகை தரலான்னு சொல்ல வந்தேன். ஓ, நீ அப்படி வரியா? நல்லா வந்தப்பா நீ. எப்போ உனக்கு என்னப்ப பொங்கல் வச்சு வரணும், அவ்வளவுதானே. என் வைஃப் வச்சு தருவா. நான் எப்படி வைக்கிறது? யூடியூப் இருக்குல்ல, அதை சமாளிச்சுக்க. வச்சிரேன். அவ கொண்டுருவா. மாமா உங்களுக்கு பொங்கல் தானே வேணும், நாங்க செஞ்சு தரோம். மச்சான் உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா? எனக்கு செய்ய தெரியாது, ஆனா செய்ய தெரிஞ்சாலே எனக்கு நல்லா தெரியும். நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். அப்படின்ற? அப்பா அப்ப நாங்களும் பொங்கல் வச்சிடுறோம்ப்பா. அதெல்லாம் முடியாது, நாங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னோம், நாங்க தான் வைப்போம். அதெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு மூத்தவன் நான் தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். எப்போ நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் தான் ஆமா பண்ணுவேன். ஆமா. இல்லப்பா நாங்க சொல்றதாப்பா. நாங்க தான். அட இருங்கப்பா, என்னப்பா ரெண்டு பேருமே பொங்க வச்சு தரேன்னு சொல்றீங்க? பேசாம இப்படி பண்ணலாம், ரெண்டு பேருமே தனித்தனியா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு யாருது நல்லா இருக்குதோ அவங்களுக்கு நகை தரேன். சூப்பர். எனக்கு இப்ப டயர்ட் ஆகுது, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க நல்லா யோசிச்சு என்ன பண்றது முடிவெடுங்க. அங்கிள் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா? கேளு. பொங்கல் எதுக்கு மிளகு போடுறாங்க தெரியுமா? துப்புறதுக்கு தான். பாத்தியா எப்படி துப்புறாரு பாத்தியா? அப்பா தூங்க போறேன், டயர்டா இருக்கு. டேய் நீ பொங்கல் வைக்கிறியா நான் பொங்கல் வைக்கிறேன்னு பாக்குறேன்டா. உனக்கு விடக்கூடாது, நான் செய்யறேன்டா. சுத்துற சுத்தினாலும் எடிட்டர் பிஜிஎம்ல போட மாட்டாரா? போய் பொழப்பு பாருங்க. ஆமால, கரெக்ட். போடா மச்சான், நம்ம போலாம். அக்கா மாமா அடிக்கிறாரு. சரி வா வா. மச்சான் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் நீங்க பண்ண வேலை தான். நீங்க பாட்டுக்கு பொங்கல் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டீங்க. எப்படி செய்ய முடியும்? உங்க தங்கச்சி மட்டும் ஊருக்கு போகாம இருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மச்சான் ஏன் தங்கச்சி இல்லைன்னா என்ன, அதான் உங்க தங்கச்சி இருக்கால. ஏன் தங்கச்சியா? அட ஆமா மச்சான், எனக்கு தங்கச்சி இவளா? இவ டேய், இவ இந்த செகண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு இருக்கிற பொண்ணு தானே? ஆமா மச்சான், இப்போதைக்கு வாடகைக்கு தான் இருக்கா. அதான் எனக்கு நான் சொந்தமாக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னது? இல்ல நீங்க அதை விடுங்க, நாளைக்கு உங்க தம்பி வின் பண்ணி உங்க அப்பாட்ட இருந்து நகை வாங்கணுமா வேண்டாமா? ஆமா ஆமா, எது வேணாலும் பரல. நாளைக்கு அந்த பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம ஜெயிச்சுட்டு அந்த நகை வாங்கி ஆகணும். அப்ப நீங்க இவளை ஏத்துக்கணும் முதல்ல. என்னது? இல்ல அதாவது நம்ம சார்பா பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நீங்க இவளை ஏத்துக்கணும்னு சொன்னேன். ஏமா உனக்கு பொங்கல் சமைக்க தெரியுமா? சூப்பரா செய்வேன். அட என்ன மச்சான் எப்படி கேட்டீங்க? இவ சாதாரணமா செய்யற சாப்பாடே பொங்கல் மாதிரி தான் இருக்கும். அப்போ பொங்கல் செஞ்சானா எந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மச்சான் வெற்றிக்குறி. என்னமோ சொல்றானுங்க. சேஸ். ஒண்ணுமே நல்லா இல்ல. அடுத்தது பாப்போம். ஏய், ஒரு பிஸ்கட் தரா. அதை விட நல்லா இல்ல. அந்த அக்கா சூப்பரா இருக்குங்களே. ஒரு யூடியூப் சேனல் கூட ஒழுங்கா பொங்கல் வைக்கல. அப்படியா? விஜய் கொஞ்சம் போய் டோரை மூட்டு வாயேன். சரி நான் கிளம்புறேன். டேய் நீ எங்கடா போற? நான் எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அங்க இருந்துகிட்டு? ஆமா, இவ எதுக்கு டிஸ்டர்ப் ஆயி பட? ஐயோ, அவன் இருந்தா ஏதாச்சும் ஐடியா கொடுப்பான். ஐடியாவா? எதுக்கு? ஆமா, பொங்கல் எல்லாம் வச்சு மாமா கிட்ட இருந்து நகை வாங்கணும்ல, அதுக்கு அவன் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பான். பொங்கல் வைக்கவா? ஆமா, அப்புறம் எதுக்கு கதவு மூட சொன்ன? நம்ம போடுற பிளான்லாம் வெளியில இருந்து ஒட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக தான். ஐயோ, பொல்லாத பிளான். அக்கா உங்க வீட்டுக்காரர் ஒரு மோசமான ஆளு போல. அவர் மோசமா இருந்தாலும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாருடா. சரி, விஷயம் என்ன சொல்லுங்க. ஐயோ விஜய், பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் A to Z இப்பவே வாங்கி வச்சிட்டோம்னா பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்ய ஈஸியா இருக்கும்ல. ஆமா ஆ சூப்பர். மாமா நான் ஒரு கேள்வி கேட்கவா? ஏய்,
இந்த கேள்வி கேட்குற வேலைலாம் என் அப்பாவோட வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்கிட்ட பிஸ்கெட் கூட பிஸ்கெட் குழந்தைகிட்ட இருந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுறேன். வலிக்குதுக்கா. மாமா வடிச்சா உனக்கு வலிக்குதாடா செல்லம்? யோ லூஸ் அக்கா அந்த ஆளு சீ, மாமா என்ன என்ன அடிக்கிறாருக்கா? அடிச்சான் அவன்? ஐயோ ஐயோ என்ன அடிக்க ஐ வலிக்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். நம்ம தான் வின்னு. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்லடா, யார் லாஸ்டா ஃபர்ஸ்ட் வரான்றதான முக்கியம். மாநாடே வந்துருச்சு, இன்னும் அதை சொல்லி சுத்திட்டு இருக்கான். பொங்கலை வைங்க. அக்கா நீ வை. மெல்ல மெல்ல. நம்ம குடும்பத்துல தான் பொங்கலை செஞ்சுட்டு அடுப்பு டேய், வைப்போம். பொங்கல் அப்பா எங்கடா? தெரியலையே. அப்பா அப்பா வந்துட்டாரா எங்க அப்பா? அப்பா வாப்பா. அப்பா ஹாப்பி பொங்கல். வாங்க வாங்க வாங்க. இங்க வாப்பா, இங்க வாங்க. இப்படி குடும்பமா ஹாப்பி பொங்கல் சொன்னது சந்தோஷமா தான் இருந்தது. ஆமாப்பா. ஆனா பொங்கல்ன்றது தமிழர் திருநாள் இல்லையா, ஆமாப்பா. அதனால தமிழ் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுமா? சொல்லுங்க பாப்போம். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? 2 பேரும் பொங்கலை பக்காவா ரெடி பண்ணிட்டீங்களா? சூப்பரா ரெடி பண்ணிட்டேன்பா. எடுங்க அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். எங்க முதல்ல நீ கொடுப்பா. அப்பா நான் முதல்ல கொடுக்குறேன்பா. டேய் அப்பா நான் தான் அப்பா கொடுப்பேன். இருப்பா. இந்தாங்க அதை பிடிங்க. யார் கொடுத்தன்? ஆஹா பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. அடடா சாப்பிட்டு பாரு, இன்னும் அழகா எப்பா இருக்கும். அந்த முந்திரிலாம் எங்கப்பா? உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. உள்ள உள்ள இருக்கா? உள்ள இருக்கு. போட்டுக்கோ, நம்ம தான் வின்னு. அடா 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 என்னப்பா இவ்வளவு இனிப்பாகுது? வெல்லம் அதிகமா போட்டியா? ஏன்பா வெல்லம் போடல, சக்கரை தான் அதிகமா போட்டிருக்கேன். ஏப்பா சக்கரை பொங்கல்ல வெல்லம் தானப்பா போடுவாங்க? அங்கிள் வெல்லம் போட்டு செஞ்சிருந்தா அது வெல்லம் பொங்கல் இல்ல, சக்கரை போட்டு செஞ்சாதான் சக்கரை பொங்கல். நீ பக்கத்து வீட்டு பொண்டானமா எகிரி குச்சி போயிடு. வந்து பாத்துலாமாப்பா? ஏப்பா என்னப்பா உன் பொங்கல்ல மிளகுலாம் இருக்குது? அப்பா நான் எவ்வளவு சொன்னப்பா சக்கரை பொங்கல மிளகு இருக்க கூடாதுன்னு. ஆனா இவ தான் எல்லா பொங்கலையும் மிளகு இருக்குன்னு சொல்லி சமாளிச்சா. பொங்கல்னாலே மிளகு இருக்கணும் தானே, அதான் மிளகு போட்டேன். ஐயோ மாமா. அங்கிள் நல்ல சாப்பிடுங்க அங்கிள். ஏய் கல்வி போடா. ஓகேப்பா எப்படியோ 2 பேரும் நான் சொன்ன மாதிரியே சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அப்பா நான் தானப்பா வின்னு. சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்து யார் ஜெயிச்சான்னு சொல்லி நகையை கொடுங்க. ஏன்பா இங்க ஜெயிச்சவங்க தோத்தவங்க யாரும் இல்ல. இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்துல மத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்றோம் பாத்தியா, அதுவே ஜெயிச்ச மாதிரி தான். அங்கிள் சூப்பர் ஜோக் அங்கிள். ஏய் ஜோக்கா? சரிப்பா இந்த தை திருநாள்ல உங்களை ஏமாத்த விரும்பல. நான் சொன்னபடியே உங்க 2 பேருக்கும் சரிசமமா நகைய தந்துலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஐயோ ஜாலி. எஸ் எஸ் எஸ். ஏன்பா குடுப்பா. குடுப்பா, போதும்பா சிரிச்சது. சரிப்பா சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. அப்போ வரேன். எப்பா நகை கொடுக்காம போறா? கவனிக்கலையா? அதான் இப்ப கொடுத்தனே. எனக்கு கொடுக்கவே இல்லையா? என்ன மாமா நகை தரேன்னு சிரிச்சுட்டே இருக்கீங்க, நகையை கொடுங்க. அம்மாடி நான் சொன்னது பொன் நகை இல்ல, என்னோட புன்னகைய.